ரூப் தேரா மஸ்தானா. இது ஒரு காதல் கதை. வாட்? அதெல்லாம் முடியாதுடா. நீ என்ன ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணுறியா என்ன என்று பதறினான் அந்த வங்கி ஊழியன். டே இல்லைடா, எல்லாம் என் ஃப்ரெண்டுக்காக தான்டா என்று என்னை காண்பித்தான் அசோக். ரொம்ப நேரம் வற்புறுத்தலுக்கு பிறகு ஓகே, பெயரை வச்சு கம்ப்யூட்டரில் அவ்வளோது அட்ரஸை கண்டுபிடிச்சி தரேன், ஆனால் என்னை மாட்டி விட்டுறாதீங்க சொல்லிட்டேன் என்று வங்கிக்குள் உள்ளே சென்றான். நான் தேடும் அந்த அட்ரஸுக்கு சொந்தக்காரி என் காதலி. எங்கள் காதலுக்கு வயது 12 மணி நேரம். நேற்று இரவு நடந்த சந்திப்பால் என் காதலியாகிவிட்டாள். ஹலோ, சந்திப்பு என்றவுடன் கண்ணா பின்னான்லாம் கற்பனை பண்ண வேணாம். முழு ஃப்ளாஷ்பேக்கையும் கேளுங்க. நேற்று ராத்திரி 9 மணி. புதிய வேலையில் சேர்ந்து 6 மாதமாக பழகி போயிருந்துச்சு ஊட்டி. குளிருடன் வாக்கிங் போய்கிட்டு இருந்தேன். லேக் ரோட்டில் இருந்து மேலே ஏறிய சிறிய தெருவில் இருந்த அந்த ஏடிஎம் அப்போ பார்த்தேன். கண்ணாடியில் படர்ந்திருந்த பனியை கையால் லேசாக தொடச்சிட்டு உள்ளே பார்த்தேன். ஏடிஎம்மில் பணம் எடுக்க முயற்சிக்கும் ஒரு பெண் அந்த புறமாக திரும்பி நின்றுக்கிட்டு இருந்தா. சிறிது நேரத்தில் ஏதோ உதவி தேவைப்படுவது போல் திரும்பி என்னை பார்த்தா. என் கண்கள் ஐஸில் வச்சது போல் ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சி போச்சு. இப்படி ஒரு அழகா! ஆஹா, ஐஸ்வர்யா ராயெல்லாம் இவக்கிட்ட ஆலோசனை கேட்கணும் போல இருக்கே. அவள் கண்களின் குறிப்பறிந்து கதவை திறந்து உள்ளே போனேன். ட்ரான்ஸ்லேஷன் டைம் அவுட் என்ற வார்த்தைகள் காண்பிக்கப்பட்டு அவளது ஏடிஎம் கார்டு வெளியே தள்ளப்பட்டு கொண்டிருந்தது. அவள் கண்களில் ஏமாற்றம் கலந்த ஒரு சோகம் பார்க்க பாவமாக இருந்தது. உடனே அவளை அப்படியே அணைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் போல தோன்றியது. இப்போது என் கார்டை உபயோகித்தேன். சிறிது நேரத்தில் பணம் கிடைத்தது. அவள் கண்கள் வெள்ளைக்காக்கையை கண்டது போல ஆச்சரியப்பட்டன. இப்போ போட்டு பாருங்க என்றேன். ராஜேந்திரகுமாரின் கதையில் வருவது போல ஏ என்று விழித்தாள். தமிழ் தெரியாதோ? சேட்டு விட்டு பொண்ணாக இருக்குமோ? விரலை காண்பித்து புரிய வைத்தேன். கார்டை உபயோகித்த அவளுக்கும் உடனே பணம் கிடைத்து விட்டது. அவளது சிரிப்பில் சூர்யா கையால் 1 கோடி வாங்கிய பெண்ணின் சந்தோஷம் தெரிந்தது. ஐயோ, பளீரென்ற அந்த முத்துப்பற்களின் வெளிச்சத்தில் என் கண் கொஞ்சம் கூசத்தான் செஞ்சது. தேங்க்யூ என்று சொன்ன அந்த மயிலரகு குரல் அதன் பின் பல நாட்கள் என் கனவுகளில் ஒலிக்கப் போகிறது என்பதை அப்போதே நான் கண்டுபிடித்து விட்டேன். வெளியே போக எத்தனித்தவள் மீண்டும் உதவி தேவைப்படுவது போல திரும்பினாள். என்னாச்சி? கதவை காண்பித்து அவள் பிஞ்சி வெண்டைக்காய் விரல் திறந்து பார்த்தேன். திறக்க முடியவில்லை. சுவிட்சை அழுத்தினேன். கார்டை அழுத்தி முயற்சி செய்தேன். அசைவேனா என்றது கதவு. பலம் கொண்ட மட்டும் இழுத்து பார்த்தேன். கைதான் வலித்தது. சொல்லி வைத்தாற் போல வெளியே ஜோவென்று மழை பொழிய ஆரம்பித்தது. இந்த மழையில் யாரும் வரமாட்டார்கள் என்பது நிதர்சனமானது. தவிர அந்த தெருவிற்கு ஒரு பக்கம்தான் வழி, மறுபக்கம் ஒரு எஸ்டேட் தான் இருக்கிறது. எனவே ஆள் நடமாட்டம் எப்போதுமே இருக்காது. நான் அவளை பார்த்தேன். அவளும் என்னை பார்த்தாள். அவள் பார்வையில் ஒரு மானின் மிரட்சி. நானும் கலவரப்பட்டது போல காண்பித்தாலும் என் கண்களுக்கு சந்தோஷத்தை மறைக்க தெரியவில்லை. ஊட்டி குளிர். ஏடிஎம்மில் தனியாக நானும் அவளும் அவளும் நானும். சுற்றிலும் யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு பலமாக மழை. என் மனதிற்குள் ஒளித்து வைத்திருந்த சந்தோஷத்தை அவள் எப்படித்தான் கண்டுபிடித்தாளோ? அவள் கண்களில் பயத்துடன் ஒரு மூலையில் பவ்யமாக ஒட்டி நின்றாள். இருந்தாலும் நான் நல்லவன் என்பதை நிரூபிக்க வெளியில் பார்த்தேன். பலம் கொண்ட மட்டும் ஹெல்ப் என்று நான் கத்திய குரல் அந்த மழை தண்ணீரைப் போல எங்கோ காணாமல் போனது. எங்கே போனார் வாட்ச்மேன்? மலைக்கு எங்காவது ஒதுங்கி நிற்கிறாரோ? எனக்கு கோபம் வந்துவிட்டது. நாம் ஒன்றுமே செய்யாவிட்டாலும் இந்த பெண்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி சந்தேகமெல்லாம் வருகிறது? போகட்டும், எதற்காக நடிக்க வேண்டும்? உண்மையிலேயே நன்றாக பார்ப்போம் என்ற நினைப்புடன் அவளை என் கண்களால் அடிப்பது போல பார்த்தேன். தனது பெர்ஸில் ஏதோ தேடினாள். செல்போனை தேடுகிறாள் என்று புரிந்தது. உடனே என்னிடம் இந்தியில் கேட்டாள், ஜுரா மொபைல் தோ? நான் கோபத்தில் இருந்ததால் தருவதற்கு மனம் வரவில்லை. நோ பேலன்ஸ் என்றேன். கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் ஆளுக்கு ஒரு மூளையை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு பேசாமல் இருந்தோம். மழையின் தீவிரம் குறைந்த போதிலும் இன்னும் நிற்கவில்லை. கலவரம் படிந்த கண்களுடன் இருந்த அவளை பார்க்க எனக்கு பாவமாக இருந்தது. ஹலோ, ஐ எம் வாசு. வாட் இஸ் யுவர் நேம் என்றேன். பதில் இல்லை. இன்னும் பயமோ? பிறகு அவளை சிரிக்க வைக்க நினைத்து ஏடிஎம் எந்திரத்தை பார்த்து அமிதாப் பச்சனின் குரலில் கம்ப்யூட்டர் ஜி என்று அடித்தொண்டையில் மிமிக்கிரி செய்தேன். அவள் கண்களில் லேசாக மகிழ்ச்சி. யூ லைக் ரஜினிகாந்த் என்றேன். அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சிரித்தே விட்டாள். அப்பாடா, ஒரு வழியாக சிரிக்க வைத்து விட்டேன். யூ நோ எக் தூஜே கேலிய மூவி
இதே மாதிரி லிஃப்ட்டில் மாட்டிக்குவாங்க தெரியுமா? ம். மேரா ஜீவன் சாத்தி பியார் கியா ஜா என்று கமல் பாட்டு பாடினேன். ஹெல்ப் கரோ, முஜே பாகல் ஜானா ஹை என்று சீரியஸாக பேசினாள். புரியவில்லை. எனக்கு இந்தியில் சினிமா பாட்டு மட்டும்தான் தெரியும். ச்சே, அப்பா 5 வருடத்துக்கு முன்னாலேயே ஓயாமல் சொன்னார், இந்தி படிடா இந்தி படிடான்னு. அதை படிக்காமல் போனது எவ்வளோ பெரிய தவறுன்னு இப்போத்தான் தெரியுது. அவள் பேசுவது எதுவும் புரியவில்லை. ஆனால் வெளியே போகவும் முடியவில்லையே என்ற கலவரம் மட்டும் அவள் கண்ணில் தெரிந்தது. அவளை சந்தோஷப்படுத்த மொபைல் ஃபோனில் MP3 ஆல்பத்தை ஆன் செய்தேன். தூம் மச்சாலே தூம் மச்சாலே தூ பாட்டிற்கு டான்ஸ் ஆடினேன். பிறகு அவளை கண்களால் ரசித்து கொண்டே ரூப் தெரா மஸ்தானா என்று பாடினேன். சிரித்தாள். அதன் பிறகு பாதி சைகையிலும் பாதி ஆங்கிலத்திலும் அருகே உட்கார்ந்து கொண்டு பல ஜோக்குகளை பரிமாறிக்கொண்டோம். ஐ லைக் யூ வாசு என்றாள் புன்னகையுடன். நாம் கியா என்று எனக்கு தெரிந்த இந்தியில் கேட்டேன். சோனா சர்மா. மழை முழுவதுமாக விட்டிருந்தது. முதல் முறையாக மழையோடு நான் கோபித்து கொண்டேன். நாங்கள் உள்ளே நுழைந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகியிருந்தது. தூரத்து சாலையில் வாகன விளக்குகள் தெரிய ஆரம்பித்தன. அதில் ஒரு வண்டியில் ATM வாட்ச்மேன் வந்தே விட்டார். எங்களை காப்பாற்றுவதாக நினைத்து நாங்கள் 1 மணி நேரமாக குடியிருந்த வீட்டின் கதவை சாவியால் திறந்து விட்டார். இந்த கதவு அடிக்கடி இப்படி தாங்க ஆகுது என்றார். நான் ஏனோ அவரை முறைத்தேன். என் சோனா என்னை விட்டு பிரியப் போகிறாள். நாங்கள் வெளியே வந்த அடுத்த நிமிடம் ஒரு பெண்மணியும் சிறுமியும் எங்களை நோக்கி வந்தனர். அவர்கள் சோனாவின் அம்மாவும் தங்கையும் என்பதை அந்த ஜாடையுமே நிறமுமே சொன்னது. மூவரும் ஏதோ இந்தியில் பேசிவிட்டு உடனே என்னை விட்டு தூரமாக பயணித்தார்கள். திடீரென்று சோனா மறுபடி ஓடி வந்தாள். என்னிடம் வந்து ஏதோ சொல்லிவிட்டு மின்னலாக மறைந்தாள். அந்த வார்த்தைகள் எனக்கு புரியாவிட்டாலும் உடனே ATMின் ரசீதின் பின்னால் அந்த வார்த்தைகளை தமிழில் எழுதி வைத்து கொண்டேன். இந்தி தெரிந்த என் நண்பன் அசோக்கை அந்த குளிர் இரவிலேயே சந்தித்தேன். நிஜமாவே அவள் இதைத்தான் சொன்னாளா என்றான். ஆமாண்டா, அப்புறம் நான் எப்படி எழுதுவேன்? எனக்கு ஹிந்தி தெரியுமா என்ன? டே மச்சான், மே தும்ஜே பியார் கர்த்தா ஹூம்னா சொல்லியிருக்கா, உண்மையாவாடா? டே மொக்க போடாதடா, தமிழில் என்னான்னு சொல்லி தொலை. டே மச்சான், அவள் உன்னை லவ் பண்ணுறாளாண்டா. ஆ, நிஜமாவாடா? ஆமாண்டா. என் கால்கள் பனியில் மிதந்து கொண்டிருந்தன. அந்த நிமிடத்திலிருந்து சோனா என் முழு நேர காதலியாகிவிட்டாள். அவளது அட்ரஸைத்தான் இப்போது அசோக் தன் ஃப்ரெண்டு மூலம் எனக்கு வாங்கி தந்திருக்கிறான். எண் 19 விகாஸ் நிலையம், ரேஸ்வியூ ரோடு என்ற அந்த அட்ரஸை அடைந்தோம். அங்கு ஒரு வயதான அம்மாளை பார்த்தோம். அவங்களா? வீட்டை காலி பண்ணி 1 வருஷம் ஆச்சே. எங்கே போனாங்கன்னு தெரியாது. கார்டன் கஃபே பக்கம் ஏதோ சின்ன சப்பாத்தி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறதா சொன்னாங்க. அலைந்து திரிந்து அரை நாள் கழித்து அந்த சப்பாத்தி பார்க்கை கண்டுபிடித்தோம். ஆனால் அங்கே சோனா இல்லை. சப்பாத்தி தான் இருந்தது. அசோக் நன்றாக சாப்பிட்டான். அந்த ரெஸ்டாரண்ட்டை 2 நாளாக வேறொருவர் நடத்தி கொண்டிருந்தார். நீங்கள் கேட்குற பொண்ணு மும்பை காலேஜில் படிக்கிறா. லீவுக்கு மட்டும் இங்கே வருவா. அவங்க வீடு மாதிரி பெங்களூர் போகிறதா சொன்னாங்க. அங்கே தான் அவங்க சொந்த வீடு இருக்குது. அவ்வளவுதானா? என் ஒரு நாள் காதல் கதைக்கு முற்றும் போட்டுவிட வேண்டியது தானா? அன்று இரவெல்லாம் தூக்கத்தில் என் சோனா தெரிய மேரே பீச்சுமே என்று பாடினாள். அடுத்த 3 நாட்கள் நான் என்ன வேலை செய்கிறேன் என்று கூட எனக்கு ஞாபகமே இல்லை. லேக் ஏரியாவை சுற்றும் குதிரையைப் போல ஊட்டியை முழுவதும் சுற்றினேன். எந்த இடத்திற்கு வழி கேட்டாலும் என்னால் இப்போது சொல்ல முடியும். அந்த அளவுக்கு சுற்றிவிட்டேன் நான். ஸ்டோன் ஹவுஸில், கோயில் மேடு, செயின்ட் மோஸ் ஹில்ஸ் என்று எல்லா இடத்திலும் அலைந்தேன். வெங்கடேஸ்வரா கோவிலில் முதல் முறையாக சாமி கும்பிட்டேன், சோனா கிடைக்க வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, குன்னூருக்கும் தொட்டபெட்டாவுக்கும் கூட போய் வந்தேன். அதன் பிறகு ஒரு நாள் இரவில் திடீரென்று முடிவெடுத்தேன், பெங்களூர் போவதென்று. அசோக்கிடம் சொல்லவில்லை. நடுங்கும் குளிரில் ஸ்வெட்டரை அணிந்து கொண்டு புறப்பட்டேன். பணம் தேவைப்பட்டது. என் ரூமுக்கு பக்கத்தில் இருந்த ATMில் பணம் எடுக்கச் சென்றவன் பணம் எடுக்காமலேயே வெளியே வந்தேன். சோனாவை சந்தித்த பழைய ATMை நோக்கி நடந்தேன். பெங்களூருக்கு போகும் ஐடியா சென்டிமெண்டலாக ஒர்க் ஆகும் என்று நம்பி அந்த ATMை தேர்ந்தெடுத்தேன். அன்று போலவே இரவு 9 மணி. ஆள் நடமாட்டமில்லாத அந்த தெருவில் ATMில் நுழைந்து அதே போல சோனா நிற்கிறாளா என்று உள்ளே எட்டி பார்த்தேன். ATM அனாதையாக இருந்தது. உள்ளே சென்றபோது சோனாவின் பெர்ஃப்யூம் வாசனை இன்னும் அங்கேயே இருப்பது போல எனக்கு தோன்றியது. கார்டை உள்ளே தள்ளி பணத்திற்காக காத்திருந்த சமயத்தில் சோனா அமர்ந்திருந்த மூலையை என்னையும் அறியாமல் என் கண்கள் நோட்டமிட்டன.
காதில் ஏதோ இந்தி பாட்டு கேட்டுக்கொண்டே இருந்தது. பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன். வெளியே வந்தவுடன் எதிரில் நான் கண்ட அந்த காட்சியை நம்புவதற்கு சற்று சிரமமாகத்தான் இருந்தது. குட்டி சோனாவைப் போல இருந்த தன் தங்கையை அழைத்து கொண்டு சோனா புன்னகையுடன் எதிரில் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் எங்கிருந்தோ வந்த அந்த ஏடிஎம் நைட் வாட்ச்மேன் சொன்னார், சார், உங்கள் பேர் தான் வாசுவா? இந்த பொண்ணு தினமும் நைட்டு 9 மணிக்கு இங்கே வந்து உங்கள் பேரை சொல்லி என்னமோ இந்தியில் கேட்குது. ஒன்றுமே புரியல. நல்ல வேலை சாமி, இப்போவாவது வந்தீங்களே என்று புலம்பிவிட்டு நகர்ந்தார். சோனா என் எதிரில் மிக அருகில் வந்து புன்னகையுடன் நின்றாள். அண்ணலும் நோக்கினேன், அவளும் நோக்கினாள். என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அசோக் சொல்லி தந்திருந்த அந்த இந்தி வார்த்தைகளை தட்டு தடுமாறி சொன்னேன். மேபி தும்சே பியார் கர்த்தா ஹூம்.